ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மறைந்த நடிகர் மனோபாலா தன்னோட சாவுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக மற்ற துறையில் இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தாரும் அதுக்கப்புறம் உறவினர்களும் மட்டுமே ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. காலப்போக்கில் உறவினர்களுமே பார்த்தீங்களா அவங்கள மறக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. கடைசியாக அவங்கள நினச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தார் மட்டும்தான். அதுவே சினிமா துறையில் இருக்கிற கலைஞர்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்களும் வெகுஜன மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த படங்கள் மூலிமா கடைசி வரைக்கும் அவங்கள நினைவில் வச்சிருப்பாங்க. இந்த நிலையில தான் இந்த வருஷம் பொங்கலுக்கு சுந்தர்சி டைரக்ஷன்ல விசால் நடிச்ச 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகத ராஜா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த படத்துல மறைந்த 3 கலைஞர்களான மணிவண்ணன், மனோபாலா, சிட்டி பாபு இந்த 3 பேர்த்தையும் மக்கள் நினைவு கூர்ந்துட்டு வராங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் மீடியாலையும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி படம் பாசிட்டிவான விமர்சனத்தை பெற்று தியேட்டரில் நல்லாவே ஓடிட்டு இருக்குதுங்க. பொதுவாக சுந்தர்சியுடைய படம் அப்படின்னாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கலைஞர்களோட நடிப்பையும் ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக மனோபாலா வர ஒரு 15 நிமிஷம் சீக்வன்ஸில் காமெடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ படத்தை பார்த்தவங்க யாராவது இருந்தால் அந்த காமெடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக நடிகர் சந்தானத்தை சொல்லலாங்க. ஏன்னா நடிகர் சந்தானம் இனிமேல் நான் காமெடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெறும் ஹீரோவை மட்டுமே நடிச்சிட்டு வராருங்க. இன்னொரு பக்கம் சூரியும் பார்த்தீங்கன்னா காமெடியாக நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு முக்கியமான ரோல்ஸில் நடிச்சிட்டு வராரு. இவங்க 2 பேருமே ஹீரோவாக நடிக்கிறதுனால தமிழ் சினிமாவில் காமெடியனுக்கு உண்டான பற்றாக்குறை இருக்கிறத மறுக்க முடியாத உண்மைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை என்னதான் அவர் ஹீரோவாக நடித்தாலுமே அவரை ஒரு காமெடியனாக பார்க்கறதுக்கு தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நடிகர் மனோபாலாவோட மறைவுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் வந்த அந்த காட்சியால் ரொம்பவே நம்பிக்கையாக இருந்திருக்காரு மனோபாலா. அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வேற லெவலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சுந்தர்சி கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காரு. அரண்மனை 4 படத்தில் மனோபாலா இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சுந்தர்சி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதாவது அரண்மனை 4 படத்தில் மனோபாலாக்காக ஒரு கேரக்டர் சுந்தர்சி வச்சிருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த வாரமே மனோபாலா ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு சுந்தர்சி. அந்த டைமில் மனோபாலா கிட்டேருந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறேன், என்னால் உனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, அதனால் எனக்கு பதிலாக அரண்மனை 4ல் வேற யாராவது நடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை போட்டிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுந்தர்சி பரவாயில்ல சார் விடுங்க, இந்த ஒரு படம் தானே, அடுத்த படத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கேட்ட மனோபாலா சுந்தர்சி கிட்ட இல்லடா நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்துலேருந்தே மனோபாலா கூட நெருக்கமாக இருந்தார் அப்படின்னும் என்ன வாடா போடா அப்படின்னு கூப்பிட்றதுல வெகு சிலரில் மனோபாலாவும் ஒருத்தர் அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு. மனோபாலா மாதிரியான ஒரு கலைஞர் இல்லாதது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. அவரோட சார்பாக மதகத ராஜா படம் வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.